ரூட் மாஃபியா. முக்காடு நேர்களே, ரூட் மாஃபியா இன்ஸ்டாகிராம் மூலயமா ஃபேமிலிஸில் இருக்க குழந்தைகள் மூலயமா பேரண்ட்ஸை பிளாக்மெயில் பண்ணி டிவிகே விஜய் வந்து ஜெயிச்சிட்டாரு. இன்ஸ்டாகிராம் மூலயமா ஃபேக்காக ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி டிஎம்கே முன்னாள் முதலமைச்சர் ஒரு பக்கம் புலம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் ரூட் மாஃபியா ரூட் மாஃபியா ரூட் மாஃபியான்னு டிவிகேக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு மாஃபியா கும்பலே வீடியோ வெளியிட்டிருக்கு. இந்த இன்சிடென்ட்டுக்கு முக்காடு நீ என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அதாவது ஏடிஎம்கேக்கு ஐடி விங் இருந்தால் அது ஏடிஎம்கே ஐடி விங், டிஎம்கேக்கு ஐடி விங் இருந்தால் அது டிஎம்கே ஐடி விங் பென் டீம். ஆனால் டிவிகேக்கு மட்டும் விர்ச்சுவல் வாரிசுன்னு இருந்தால் அவங்க சில பேர் இருக்காங்க அபியூஸ் வாரிசு, அபியூஸ் பண்ணுறதுன்னு இருக்கு. ஆனால் டிவிகேக்கு மட்டும் அது என்னடா பேர் இது ரூட் மாஃபியா. ரூட்டுன்னு ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க, டிஎம்கேவும் பென் டீம்னு ஒரு கம்பெனி நடத்துனாங்க. அந்த பென் டீம் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு டிஎம்கே கழட்டி விட்டுருச்சு. ஏன்னா அந்த பென் டீம் வந்து நாம தான் ஜெயிச்சிருவோம்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்கிறதா ஒரு நியூஸு. அதனால் பென் டீமை கழட்டி விட்டாங்க டிஎம்கே. இந்த மாதிரி டிவிகேவும் இந்த ரூட் அப்படின்ற ஒரு கம்பெனியை வச்சு நடத்துனாங்க. அப்போ ரூட் அப்படின்னா நீங்கள் ரூட் மாஃபியான்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, இப்போது பிஜேபிக்கு எதிராக காக்ரோச் சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டி 7 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ரீச் ஆயிடுச்சு. முக்காடு நேர்களே, நான் முக்காடு வெற்றி கழகம்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பல வருஷமாக பிஜேபிக்கு எதிராகவும் இந்த சமத்துவம் பகுத்தறிவுக்கு எதிராகவும் ஆர்எஸ்எஸ் அவங்களை எதிர்த்து அரசியல் பேசிட்டு இருக்கேன். எனக்கு கூட அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வரல. முக்காடு நேர்களே, ஓப்பன் பண்ணி 5 நாள்லேயே சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி இவ்வளோ ஃபாலோவர்ஸ் உருவாக்கியிருக்கு. அப்படின்னா இளைஞர்கள் பட்டாளங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கு. அதாவது இளைஞர்களை காக்ரோச் கரப்பாம்பூச்சி நீ சொல்றியா, இந்த இளைஞர்கள் எல்லாமே சேர்ந்து உங்கள் ஆட்சியை கவிழ்க்கிறண்டா அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க வடக்கன்ஸுக்கெல்லாம். அதே மாதிரி இங்கே இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு புது ஆட்சிக்கு பிள்ளையா சொல்லி போட்டிருக்காங்க. முக்காடு நேர்களே, இதுதான் என்னோட கருத்து. இளைஞர்கள் நினைச்சா காசை வாங்கிக்கிட்டு ஆளுங்கச்சிட்டு காசை வாங்கிட்டு கூட நான் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு மாறுவாங்க. அதுதான் அதே மாதிரி வழக்கில் மத அரசியல் ஆர்எஸ்எஸ் ஜாதி வரியை ஊட்டி வளர்த்து படுக்க வச்சு வாயிலே ஊட்டி வளர்த்து வச்சிருக்காங்க. ஜாதி வெறி பிடிச்ச மதவாதிகளை அவங்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு 6.7 மில்லியன் பேர் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா அங்கேயும் ஆட்சி கவிழும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் எப்படி தாவேகாவோ அதே மாதிரி வடக்கில் சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி, நம்ம எம்பிகே முக்காடு வெற்றி கழகம் ட்ரம்ப்புக்கே டஃப் கொடுப்பான். நான் வெளிநாடு அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கே ஆரம்பித்து உலக அளவில் முக்காடு வெற்றி கழகத்தை முன்னோக்கி கொண்டு போகிறேன். நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்காடு நேர்களே, முக்காடு வெற்றி கழகம் யார் முன்னாடி ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய துறைகள் ஒதுக்கப்படும். கரெக்டாக மாமே?